ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு வேத மேக்ஸ். நம்ம 10ஆம் வகுப்பில் புள்ளியலும் நிகழ்தகவும் அப்படிங்கிற டாப்பிக்கில் பயிற்சி 8.1ல் 11வது சம் பார்க்கலாம். வைரஸ் காய்ச்சலை பற்றிய கருத்து கணிப்பில் பாதிக்கப்பட்ட மக்களின் எண்ணிக்கை கீழே கொடுக்கப்பட்டுள்ளது. ஓகேங்களா? இத்தரவோட திட்ட விளக்கம் நம்ம கண்டுபிடிக்கணும். நமக்கு அதாவது வருடங்களில் 0 to 10 வயது வரையிலும் பாதிக்கப்பட்டவர்களோட எண்ணிக்கை 3. 10 to 20 வயசுனா 5 பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. 20 to 30 வயசில் 16 பேர். 30 to 40னா 18 பேர். 40 to 50னா 12 பேர். 50 to 60னா 7 பேர். 60 to 70ல் 4 பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. சரிங்களா? இப்போது இதுக்கு நம்ம திட்ட விளக்கம் கண்டுபிடிக்கணும்னா, அதாவது 0 to 10, 10 to 20 அந்த மாதிரி கொடுத்ததுனால இதுக்கு ஃபார்முலா நமக்கு என்ன தெரியும்? சி பெருக்கல் ரூட் ஆஃப் பழைய ஃபார்முலாவே தான். என்ன ஃபார்முலா நம்ம பழசு போட்டோம்? சமேஷன் எஃப்ஐ டிஐ ஸ்கொயர் டிவைடட் பை என் மைனஸ் சமேஷன் எஃப்ஐ டிஐ பை என் த ஹோல் ஸ்கொயர். ஓகேங்களா? இங்கே சி எக்ஸ்ட்ரா வரும். இப்போது சி அப்படிங்கிறது நமக்கு என்னன்னா 0 to 10, 10 to 20, 20 to 30ன்னு சொல்லியிருக்காங்க இல்லைங்களா? அந்த இடைவெளியோட மதிப்பு 10லேருந்து 20 வரைக்கும் எத்தனை மதிப்பு இருக்குது? 10ங்களா? அப்போ 20லேருந்து 10 கழிச்சா 10, 30லேருந்து 20 கழிச்சா 10, 0லேருந்து 10 கழிச்சாலும் 10. இதோட இடைவெளிகள் எவ்வளோ? 10. சரிங்களா? எல்லாத்துக்குமே 10 டிஃப்ரென்ஸ் இருக்குது. அதனால் சியோட வேல்யூ 10 நம்ம எடுத்திருக்கோம். சரிங்களா? நெக்ஸ்ட்டு நம்ம வயது 0 to 10 to 60 to 70 வரைக்கும் குறிச்சாச்சுங்களா? இப்போ எக்ஸ்ஐ நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும்னா, எக்ஸ்ஐயை இது ரெண்டுக்கும் நடுவில் என்ன இருக்குது? 5ங்களா? நடுப்புள்ளி என்னவோ அதை குறிச்சிக்கணும். சரிங்களா? 10க்கும் 20க்கும் நடுவில் என்ன இருக்குது? 15. 20க்கும் 30க்கும் நடுவில் 25. 30 to 40னா 35 இருக்குங்களா? நெக்ஸ்ட்டு இது ரெண்டுக்கும் நடுவில் 45 இருக்கும். இங்கே 55, இங்கே 65. சரிங்களா? இதுதான் இதோட நடுப்புள்ளிகள். அடுத்தது இதை தான் எக்ஸ்ஐன்னு நம்ம எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? அடுத்தது எஃப்ஐ எப்படி கண்டுபிடிக்கணும்? இங்கே கீழே கொஷின்லேயே கொடுத்துருக்காங்களா? 3, 5, 16, 18, 12, 7, 4 இதெல்லாம் என்னது? எஃப்ஐயோட வேல்யூ. சரிங்களா? எஃப்ஐ 3, 5, 16, 18, 12, 7, 4 இதுதான் எஃப்ஐயோட மதிப்புகள். நெக்ஸ்ட்டு டிஐயோட வேல்யூ நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும்? எக்ஸ்ஐயிலிருந்து ஏவை கழித்து சியால் வகுக்கணுங்களா? ஏ இதில் நமக்கு என்ன தெரியும்? ஏ இதில் நடுவில் என்ன இருக்குது? சென்டரில் 35 இருக்குங்களா? இதை தான் நம்ம ஏன்னு எடுத்துக்கணும். சரிங்களா? ஏவோட வேல்யூ 35. அப்போது நம்ம சியோட வேல்யூ 10னும் ஏவோட வேல்யூ ஊக்க சராசரி 35னும் எடுத்துக்கிறோம். சரிங்களா? அடுத்தது எக்ஸ்ஐயோட வேல்யூ என்ன? 5 மைனஸ் ஏவோட வேல்யூ என்னது? 35ங்களா? 35 டிவைடட் பை சியோட வேல்யூ 10. அப்போது 35 மைனஸ் 35ல் ப்ளஸ் 5 கழிச்சா மைனஸ் 30ங்களா? மைனஸ் 30 10ஆல் வகுத்தமாக நமக்கு என்ன கிடைக்கும்? மைனஸ் 3ன்னு வருங்களா? நெக்ஸ்ட்டு இங்கே 5 இருக்குங்களா? 5 மைனஸ் அதாவது எக்ஸ்ஐ என்ன இருக்குது? 15. எக்ஸ்ஐயோட வேல்யூ 15 மைனஸ் ஏவோட வேல்யூ 35 டிவைடட் பை 10ங்களா? 35ல் 15 கழிச்சோமா மைனஸ் 20ங்களா? டிவைடட் பை 10. அப்போ மைனஸ் 2ன்னு வரும். சரிங்களா? நெக்ஸ்ட்டு இங்கே 25 இருக்குது. 25 மைனஸ் 35 டிவைடட் பை 10னா நமக்கு மைனஸ் 10ன்னு வரும். மைனஸ் 1ன்னு வருங்களா? 10 கேன்சல் பண்ணால் 1, இங்கே மைனஸ்க்கிறதுனால மைனஸ் 1. நெக்ஸ்ட்டு 35 மைனஸ் 35 டிவைடட் பை 10னா என்ன கிடைக்கும்? 35 கழிச்சா 0 டிவைடட் பை 10 0ங்களா? நெக்ஸ்ட்டு என்னது? 45ங்களா? 45 மைனஸ் 35 டிவைடட் பை 10ங்களா? அப்போது 45ல் 35 கழிச்சா 10 டிவைடட் பை 10னா 1. அடுத்தது 55லேருந்து 35 கழிச்சா நமக்கு என்ன கிடைக்கும்? 55லேருந்து 35 கழிச்சா 20ங்களா?
20/10 2. நெக்ஸ்ட்டு 65லேருந்து 35 கழிச்சா நமக்கு என்ன கிடைக்கும்? 20 30ங்களா? 30/10 3ன்னு வருங்களா? கேன்சல் பண்ணோமா? ஓகே, இது வந்து டிஐ கண்டுபிடிச்சிருக்கோம். டிஐ ஸ்கொயர் கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? இதை ஸ்கொயர் பண்ணணும். 3 ஸ்கொயர் பண்ணால் 9, 2 ஸ்கொயர் பண்ணால் 4, 1 ஸ்கொயர் பண்ணால் 1, 0 ஸ்கொயர் பண்ணால் 0, 1 ஸ்கொயர் பண்ணால் 1, 2 ஸ்கொயர் பண்ணால் 4, 3 ஸ்கொயர் பண்ணோமா 9. சரிங்களா? நெக்ஸ்ட்டு இப்போ என்னது? எஃப்ஐடிஐ. ஓகேங்களா? எஃப்ஐடிஐன்னு என்னது? இது எஃப்ஐ, இது வந்து டிஐங்களா? இது டிஐ, இது எஃப்ஐ. அப்போ ரெண்டையும் பெருக்கணும் என்ன கிடைக்கும்? -9. எஃப்ஐடிஐ அடுத்தது -10. எஃப்ஐடிஐ -16ங்களா? 18 0வையும் பெருக்குனா 0. 12 1 12. நெக்ஸ்ட்டு 7 நாங் 28. 4 9 36. இது வந்து எஃப்ஐடிஐயோட வேல்யூ. அடுத்தது எஃப்ஐடிஐ ஸ்கொயருங்களா? அடுத்தது எஃப்ஐயோட வேல்யூ என்ன? சாரி ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம வந்து எஃப்ஐடிஐயோட வேல்யூ தானே கண்டுபிடிச்சிட்டு இருக்கோம். இப்போ இங்கே எஃப்ஐயோட வேல்யூ இருக்குது. டிஐயோட வேல்யூ என்னது? 7 2 14ன்னு வரணும். சரிங்களா? 7 2 14. 28 வராது. நெக்ஸ்ட்டு எஃப்ஐயோட வேல்யூ 4, இங்கே டிஐயோட வேல்யூ 3. 3 12ன்னு வரணும். சரிங்களா? 3 12. நெக்ஸ்ட்டு எஃப்ஐடிஐ ஸ்கொயருங்களா? இப்போ தான் இந்த எஃப்ஐயையும் இந்த டி ஸ்கொயரோட வேல்யூவும் பெருக்கணும். சரிங்களா? 3 27. அடுத்தது 5 20. நெக்ஸ்ட்டு 16 1 பெருக்கணுமா 16. நெக்ஸ்ட்டு 18 0வையும் பெருக்குனா 0. நெக்ஸ்ட்டு எஃப்ஐடிஐ ஸ்கொயருங்களா? 12 1 பெருக்குனா 12. அடுத்து 7 4 பெருக்குனா 28. அடுத்து 4 9 பெருக்குனா 36. இதுதான் வந்து எஃப்ஐடிஐ ஸ்கொயரோட வேல்யூ. இப்போது நமக்கு என்ன கிடைக்கணும்? எஃப்ஐ கண்டுபிடிக்கலாங்களா? இந்த எஃப்ஐயை வந்து கூட்டினோமா நமக்கு கிடைக்கிறது தான் கேபிட்டல் என். அதோட வேல்யூ என்ன? நமக்கு கேபிட்டல் என்னோட வேல்யூ 65. நெக்ஸ்ட்டு சமேஷன் எஃப்ஐடிஐ கண்டுபிடிக்கணுங்களா? சமேஷன் எஃப்ஐடிஐ இதெல்லாம் கூட்டினா நமக்கு என்ன கிடைக்கும்? அதாவது இங்கே -10 இருக்குது, இங்கே 9, -19, -20, -35ன்னு இருக்குங்களா? இங்கே +38ன்னு வருது. ஓகேங்களா? 12 14, இங்கே ஒரு 12, அப்போ 38ன்னு வருது. 38ல் -35 கழிச்சா நமக்கு என்ன கிடைக்கும்? +3ன்னு வருங்களா? +3ன்ட்டு வரும். அடுத்தது எஃப்ஐடிஐ ஸ்கொயர். சமேஷன் எஃப்ஐடிஐ ஸ்கொயர். இதுக்கு வந்து சமேஷன் கண்டுபிடிச்சா என்ன கிடைக்கும்? நமக்கு வேல்யூ 139ன்னு வரும். சரிங்களா? நெக்ஸ்ட்டு இப்போ ஃபார்முலாவில் எல்லா வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணலாங்களா? நமக்கு ஃபார்முலா தெரியும். என்ன ஃபார்முலா? C × √, என்ன ஃபார்முலா? சமேஷன் எஃப்ஐடிஐ ஸ்கொயர் டிவைடட் பை n மைனஸ் சமேஷன் எஃப்ஐடிஐ பை n த ஹோல் ஸ்கொயர்னு வருங்களா? சியோட வேல்யூ தெரியும் 10 பெருக்கல் √, சமேஷன் எஃப்ஐடிஐ ஸ்கொயரோட வேல்யூ என்ன? 139ங்களா? 139 டிவைடட் பை என்னோட வேல்யூ 65 மைனஸ் சமேஷன் எஃப்ஐடிஐயோட வேல்யூ 3/65 ஹோல் ஸ்கொயர். நெக்ஸ்ட்டு 10 பெருக்கல் இது எப்படி எழுதலான்னா 139 மைனஸ் இது எப்படி எழுதலாம்? 3 9ங்களா? ஸ்கொயர் பண்ணோமா? இங்கே 65 இருக்குது. இது எப்படி எழுதலாம்? 65 பெருக்கல் 65ன்னு எழுதலாம். சரிங்களா? ஏன்னா ஸ்கொயர் பண்ணணும் நம்ம. இப்போதைக்கு 65 பெருக்கல் 65ன்னு எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு கீழேயும், அதாவது இங்கே பகுதி வந்து சேமாக இருந்தால் மேலே இருக்கிறத வந்து கூட்டலாக இருந்தால் கூட்டிக்கலாம், கழித்தலாக இருந்தால் கழித்துக்கலாங்களா? இங்கே ஒரு 2 65 இருக்குது, இங்கே ஒரு 65 தான் இருக்குது. அப்போ இங்கேயும் மேலேயும் கீழேயும் 65ஆல் பெருக்கலாங்களா?
பெருக்குனா நமக்கு என்ன கிடைக்கும்? 10 பெருக்கல் ரூட் ஆஃப் 139ஐயும் 65ஐயும் பெருக்குனா இங்கே வந்து நமக்கு எல்சிஎம் என்ன கிடச்சிருச்சு? 65 பெருக்கல் 65ன்னு இருக்குது. அப்போ மேலே இருக்கிறத பெருக்குனா நமக்கு என்ன கிடைக்கும்? இங்கே வந்து 9035ன்னு கிடைக்கும். 139ஐயும் 65 பெருக்குனா மைனஸ் இங்கே ஒரு 9, கீழே வந்து 65 பெருக்கல் 65ன்னு எடுத்துக்கலாம். சரிங்களா? இப்போது இதுக்கு ரூட் எடுத்தால் என்ன கிடைக்கும்? 10 டிவைடட் பை 65 2 முறை இருக்கிறதுனால ஒரு முறை வெளியே வந்துடுங்களா? அப்போது இதுக்கு ரூட் எடுத்தால் 67 65ன்னு வந்துடும். இப்போது இதை கழிச்சோமா நமக்கு என்ன கிடைக்கும்? 900 அதாவது 9035லேருந்து 9 கழிச்சோமா 9026ன்னு வரும். சரிங்களா? 9026ன்னு வரும். நமக்கு இது ரூட் எடுத்தால் நமக்கு என்ன கிடைக்கும்? ரூட் எடுக்கலாங்களா? ரூட் எடுத்தோமா 9026க்கு ரூட் எடுத்தால் என்ன கிடைக்கும்? 2 ஸ்தானமாக பிரித்து எழுதணுங்களா வர்க்கமூலத்துக்கு? அப்போது 9 9 81, ரிமைனிங் 9ங்களா? 2 ஸ்தானமாக கீழே இறக்கணும். 9 2 18, அது 2ஆல் பெருக்கணும். சரிங்களா? அடுத்து என்ன வரும்? 5ன்னு போடலாங்களா? 5ன்னு போட்டால் மேலேயும் கீழே 5ஆல் பெருக்கலாம். 5 25, 25க்கு 5 மீதி 2, 8 40 2, 42க்கு 2 மீதி 4, 5 4 9, அதாவது 1 மட்டும் கம்மியாக இருக்குங்களா? அப்போ 1 மட்டும் வரும். அடுத்தது புள்ளி வச்சு 2 ஸ்தானம் இறக்கணுங்களா? அதுக்கப்புறம் இங்கே வந்து 2ஆல் பெருக்கணும் என்ன கிடைக்கும்? 2 10, 18 1 19, 190ன்னு வருங்களா? 190 நம்ம ஆனால் இங்கே இருக்கிறது 100 தான் இருக்குது. ஆனால் நமக்கு 190 இருக்குது, வகுப்படாதுங்களா? அதனால் நம்ம 2 ஸ்தானம் இறக்கி போட்டுமே இங்கே என்னவால் பெருக்கணும்? 0வால் பெருக்கினா மொத்த டேர்மும் 0 ஆகிடும். சரிங்களா? ரிமைனிங் 100 வரும். நமக்கு புள்ளிக்கு அடுத்து ஒரு ஸ்தானம் இருந்தால் போதுமானது. இப்போ என்ன பண்ணலாம்? நம்ம ஆல்ரெடி 10 இருக்குது டிவைடட் பை 65 இருக்குது. இதுக்கு ரூட் எடுத்தால் 95ன்னு வருங்களா? புள்ளி 0, அந்த புள்ளி 0வை எடுத்துக்க தேவையில்லை, அதற்கு மதிப்பு இல்லை. அப்போ 95 மட்டும் எடுத்துக்கலாம். இப்போது 950ன்னு வருங்களா? 2ஐயும் பெருக்கணுமா? 10ஐயும் 95 பெருக்கணும். இப்போ 65. இந்த 950 வகுத்தா நமக்கு என்ன கிடைக்கும்? 950 65ஆல் வகுக்கணுங்களா? 65ஆல் வகுக்கும்போது நமக்கு ஒரு 65 65ன்னு வரும். ரிமைனிங் 30 வருது. அடுத்தது நமக்கு இந்த 0 இறக்கி போட்டுக்கலாங்களா? போட்டால் 4 டைம்ஸ் வருங்களா? 4 டைம்ஸ் போட்டால் 5 20க்கு 0 மீதி 2, 6 24 26ன்னு வருங்களா? ஓகே. நெக்ஸ்ட்டு இதுலேருந்து 300லேருந்து 260 கழிச்சோமா 40ன்னு ரிமைனிங் கிடைக்கும். அடுத்தது புள்ளி வச்சு 0 சேர்த்திக்கலாங்களா? 400ன்னு வரும். புள்ளி வச்சு 0 சேர்த்துனோமா நெக்ஸ்ட்டு 6ஆம் வாய்ப்பாட்டில் போடலாங்களா? 6 ஐஆர் 30க்கு 0 மீதி 3, 6 36 39ன்னு வருங்களா? 390ன்னு வரும். ரிமைனிங் 10. எகெயின் மறுபடியும் 0 சேர்த்துனோமா 65 65ன்னு வரும். ரிமைனிங் வந்து நமக்கு 35 இந்த மாதிரி கிடைக்குங்களா? இப்போது புள்ளிக்கு அடுத்து நமக்கு 2 ஸ்தானம் கிடச்சிருக்கு. அப்போ 14.61. ஓகேங்களா? இதுதான் வந்து இந்த கணக்கோட திட்ட விளக்கம். அவ்வளோதான் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த பெருக்கிறோம் இல்லைங்களா? எஃப்ஐ டிஐ ஸ்கொயர், அதை வந்து கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. இங்கே எஃப்ஐயோட வேல்யூ டிஐயோட வேல்யூ இது ரெண்டையும் பெருக்குனா 7 2 14ன்னு தான் போடணும். ஓகேங்களா? நான் டிஐ ஸ்கொயரை மாற்றி பெருக்கியிருந்தேன். இங்கே 4 3 12ன்னு தான் வரும். சரிங்களா? அவ்வளோதான் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த சம் முடிந்தது. அடுத்த சம் பார்க்கலாம். ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு வேத மேக்ஸ். நம்ம 10ஆம் வகுப்பில் பயிற்சி 8.1 அதாவது புள்ளியியலும் நிகழ்தகவுங்கிற டாப்பிக்கில் 12வது சம் பார்க்கலாம். ஒரு தொழிற்சாலையில் தயாரிக்கப்பட்ட தட்டுகளின் விட்ட அளவுகள் கொடுத்துருக்காங்க, கீழே கொடுக்கப்பட்டுள்ளன. இதன் திட்ட விளக்கம் காண்க. சரிங்களா? அதாவது 21 to 24 விட்ட அளவில் 15 தட்டுகள் செஞ்சுருக்காங்க. ஓகேங்களா? 25 to 28னா 18 தட்டுகள் செஞ்சுருக்காங்க. விட்டம் வந்து 29 to 32 சென்டிமீட்டர் விட்ட அளவில் 20 தட்டங்கள் செஞ்சுருக்காங்க. 33 to 36னா 16 தட்டங்கள். 37 to 40னா 8 தட்டங்கள். 41 to 44னா 7 தட்டங்கள்.
அவ்வளோதான் ஸ்டூடெண்ட்ஸ். இதை வச்சு நம்ம திட்ட விலக்கம் கண்டுபிடிக்கணும். இப்போது திட்ட விலக்கம் பார்க்கலாங்களா? திட்ட விலக்கத்துக்கு ஃபார்முலா நமக்கு தெரியும். திட்ட விலக்கம் சிக்மா ஈக்குவல் டு சி இன்ட்டு ரூட் ஆஃப் சமேஷன் எஃப்ஐ டிஐ ஸ்கொயர் டிவைடட் பை என் மைனஸ் சமேஷன் எஃப்ஐ டிஐ பை என் த ஹோல் ஸ்கொயர். இதுதான் வந்து ஃபார்முலா. நமக்கு எக்ஸ்ஐ முதல்ல எக்ஸ்ஐ கண்டுபிடிக்கணும். எக்ஸ்ஐ வந்து இது எப்படி கண்டுபிடிப்போம் அதெல்லாம் வந்து கட்டத்தில் பார்க்கலாம். டிஐ கண்டுபிடிக்கலாம். டிஐ கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா வந்து எக்ஸ்ஐ மைனஸ் ஏ டிவைடட் பை சிங்களா. இப்போது இதுலேருந்து ஏவோட வேல்யூ சியோட வேல்யூலாம் நம்ம கண்டுபிடிச்சிட்டு தான் அதுக்கப்புறம் இந்த அட்டவணையில் பிரதியிடணும். நமக்கு இந்த சம்மில் ஒரு தொடர்ச்சியாக வந்து நமக்கு இடைவெளி கொடுக்கல. நமக்கு எப்படி கொடுத்துருக்காங்க, 24 முடிஞ்சால் இங்கே 24லேயே ஸ்டார்ட் ஆகணும், இங்கே 28 முடிஞ்சால் இங்கே 28 ஸ்டார்ட் ஆகணும். ஆனால் நமக்கு வந்து தொடர்ச்சியாக இல்லை. தொடர்ச்சியாக இல்லாததுனால நம்ம என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு இருக்கிற வேல்யூவில் 0.5 மைனஸ் பண்ணணும், ரெண்டாவதாக இருக்கிறதுல 0.5 கூட்டிக்கணும். ஓகேங்களா? அதே மாதிரி இதுலேயும் ஃபஸ்ட்டு 0.5 மைனஸ் பண்ணணும், 0.5 கூட்டிக்கணும். சரிங்களா? பார்க்கலாங்களா? இப்போ 21ன்னு இருக்குது, அதில் 0.5 மைனஸ் பண்ணணுமா, நமக்கு என்ன கிடைக்கும், 20.5ன்னு கிடைக்குங்களா? 21லேருந்து 0.5 கழிச்சோமா 20.5ன்னு கிடைக்கும். நெக்ஸ்ட்டு 24, 24ல் 0.5 கூட்டிக்கணும், ஃபஸ்ட்டில் கழிக்கணும், ரெண்டாவதாக இருக்கிறதுல கூட்டிக்கணும். சரிங்களா? 24.5ன்னு வந்துடுங்களா? நெக்ஸ்ட்டு 25 to 28ங்களா, இதில் 0.5 கழிக்கணும், ஃபஸ்ட்டில் 0.5 மைனஸ் பண்ணணும், ரெண்டாவதாக இருக்கிறதுல கூட்டிக்கணும். சரிங்களா? 25ல் 0.5 கழிச்சோமா நமக்கு என்ன கிடைக்கும், 24.5ன்னு வந்துடுங்களா? நெக்ஸ்ட்டு 28 இருக்குது, 28ல் 0.5 கூட்டினோமா 28.5ன்னு வந்துடும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு 29, 29லேருந்து 0.5 கழிச்சோமா 28.5ன்னு வந்துடும். நெக்ஸ்ட்டு 32, 32ஓட 0.5 கூட்டணும், 32.5. நெக்ஸ்ட்டு 33ன்னு இருக்குது, 0.5 கழிச்சோமா 32.5 மைனஸ் 36ன்னு இருக்குங்களா, 36.5. அடுத்தது 37லேருந்து நம்ம 0.5 கழிச்சோமா 36.5. அடுத்தது 40 இருக்குது, 40.5, அதில் 0.5 கூட்டிக்கணும். நெக்ஸ்ட்டு 41, 41லேருந்து 0.5 கழிச்சோமா 40.5ங்களா, 44ல் 0.5 கூட்டினோமா 44.5. அவ்வளோதான். இப்போ வந்து நமக்கு ஒரு கண்டினியூட்டியாக இருக்குங்களா, இப்போ இடைவெளிகள் சமமாக இருக்கும். அதாவது 20.5, 24.5ங்களா, இங்கே 24.5ல் ஸ்டார்ட் ஆகும், இங்கே 28.5ல் முடிஞ்சால் இங்கே 28.5ல் ஸ்டார்ட் ஆகும், இங்கே 32.5, இங்கே 32.5, 36, இங்கே 36, இங்கே 40, இங்கே 40. இப்போ வந்து இந்த இடைவெளிகள் வந்து ஒரு கண்டினியூட்டியாக இருக்குது. இப்போ என்ன பண்ணலாம், இதுலேருந்து எக்ஸ்ஐயோட மதிப்பை நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும், அதாவது இது ரெண்டுக்கும் இருக்கிற நடுப்புள்ளியில் தானே எக்ஸ்ஐயோட மதிப்பை கண்டுபிடிப்போம், சென்டர் பாயிண்ட்டு. இப்போது இந்த 20.5லேருந்து 24.5 வரையில் எழுதலாங்களா, 20.5, 21.5, 22.5, 23.5, 24.5ங்களா. இப்போது 20.5லேருந்து 24.5 வரையிலும் நம்ம எழுதியிருக்கோமா, 20, 21, 22, 23, 24.5 வரையில் எழுதியாச்சு. இதில் எது மையப்புள்ளி, நமக்கு சென்டர் பாயிண்ட் எது, 22.5ங்களா. அப்போது 20, 21, 22, 23, 24, 5ல் சென்டராக இருக்கிறது இந்த நடுவில் இருக்கிறது. அப்போது இந்த 22.5 தான் வந்து சென்டர் பாயிண்ட்டு. ஓகேங்களா? அப்போது எக்ஸ்ஐயோட மதிப்பு நமக்கு என்னென்னா 22.5. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு அதே மாதிரி தான் இதுக்கும், நான் 24.5 to 28.5னா நமக்கு 26.5 கிடைக்கும். 24, 25, அதாவது 24, 25, 26, 27, 28னா 24.5 வரும். சரிங்களா? சாரி, 26, 24, 25, 26, 26.5 வரும். இதுக்கு 28, 29, 30ன்னு வரும், 30.5. 32னா 32, 33, 34ன்னு வருங்களா. அப்போ நடுவில் இருக்கிறது
நெக்ஸ்ட்டு இது 34.5ங்களா? 36 to 40னா 36, 37, 38. அப்போ நடுவில் இருக்கிறது 38.5. 40னா 40, 41, 42. 42.5 வந்து இதோட சென்டர் பாயிண்ட்டு. ஓகேங்களா? அதாவது எஃப்ஐனா இந்த தட்டுக்களின் எண்ணிக்கைங்களா? 15, 18, 20, 16, 8, 7 இதெல்லாம். ஓகேங்களா? அப்போ 15, 18, 20, 16, 8, 7. ஓகேங்களா? இதுதான் வந்து எஃப்ஐ தட்டுக்களோட எண்ணிக்கை. நெக்ஸ்ட்டு டிஐ வந்து கண்டுபிடிக்கணுங்களா? இப்போது இதில் ஏ கண்டுபிடிக்கணும், சி கண்டுபிடிக்கணும் நம்ம. ஓகேங்களா? இப்போ ஏன்னா அதில் வந்து எக்ஸ்ஐயில் இருக்கிற சென்டர் பாயிண்ட், அதாவது இங்கே 2 இங்கே 2 நடுவில் வந்து 2 பாயிண்ட் இருக்குங்களா? அந்த 2ல் ஏதாவது ஒன்று நம்ம எடுக்கணும். நம்ம வந்து 30.5 எடுத்துக்கலாம். ஓகேங்களா? 2ல் எது எடுத்தாலும் நமக்கு ஆன்சர் கரெக்டாக தான் வரும். நம்ம வந்து 30.5 அதாவது சின்ன வேல்யூ எடுத்துக்கலாம். அப்போ ஏவோட மதிப்பு 30.5. சரிங்களா? சியோட மதிப்பு வந்து இது ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் பார்க்கணுங்களா? இந்த இடைவெளிகளுக்குள்ள டிஃப்ரென்ஸ் 20.5 to 24.5ங்களா? அப்போது 20.5, 21.5, 22.5, 23. அதாவது 20லேருந்து 24 வரையிலும் நமக்கு வந்து 4 பாயிண்ட் வரும். இதுக்குள்ளே இருக்கிற டிஃப்ரென்ஸ் 24.5லேருந்து 20.5 கழிச்சோமா 4ன்னு வருங்களா? அப்போ சியோட மதிப்பு 4. இது எல்லாத்துக்குமே அப்படி தான் வரும். 28லேருந்து 24 கழிச்சோமா 4, 32லேருந்து 28 கழிச்சோமாலும் 4. அதனால் சியோட மதிப்பு நமக்கு 4. ஓகேங்களா? இப்போது டிஐ கண்டுபிடிக்கிறது எப்படி கண்டுபிடிக்கணும்னா, இந்த எக்ஸ்ஐயிலிருந்து இந்த ஏவை கழிச்சோமா, ஏ வந்து 30.5 கழித்து 4ஆல் வகுக்கணும். சரிங்களா? இப்போது எக்ஸ்ஐயோட மதிப்பு 22.5. அடுத்தது மைனஸ் ஏ 30.5ங்களா? டிவைடட் பை 4ங்களா? இப்போ என்ன வரும்? 30.5லேருந்து 22.5 கழிச்சோமா -8ன்னு வருங்களா? டிவைடட் பை 4 ஈக்குவல் டு -2. ஓகேங்களா? -2ன்னு வரும். நெக்ஸ்ட்டு இங்கே என்ன இருக்குது? 26.5, இங்கே 30.5. ஏவோட மதிப்பு 30.5ங்களா? 26லேருந்து 30 கழிச்சோமா நமக்கு என்ன வரும்? 4, -4ன்னு வருங்களா? -4/4. சியோட மதிப்பு 4. அப்போ -1 வகுத்தா. நெக்ஸ்ட்டு 30.5லேருந்து 30.5 கழிச்சோமா 0 வந்துடும். ஓகேங்களா? 0 டிவைடட் பை 4 0வே தான். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு 34.5லேருந்து 30.5 ஏவோட மதிப்பு 30.5 கழிச்சோமா வெறும் 4ன்னு வருங்களா? +4ன்னு வரும். டிவைடட் பை 4 ஈக்குவல் டு 1ங்களா? அடுத்தது 38.5லேருந்து 30.5 கழிச்சோமா 8/4னா 2. நெக்ஸ்ட்டு 42.5லேருந்து 30.5 கழிச்சோமா 12/4 +3ன்னு வரும் நமக்கு. சரிங்களா? டிஐயோட மதிப்பை கண்டுபிடிச்சிருக்கோம். நெக்ஸ்ட்டு டிஐ ஸ்கொயர்னா இது எல்லாத்தையும் ஸ்கொயர் பண்ணி எழுதணுங்களா? -2 ஸ்கொயர் பண்ணோமா +4 +1ன்னு வரும். 0 1 4 3 9ங்களா? ஸ்கொயர் பண்ணும்போது. நெக்ஸ்ட்டு எஃப்ஐடிஐ கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? எஃப்ஐயோட வேல்யூ இது, டிஐயோட வேல்யூ இது. இதை ரெண்டையும் பெருக்கணும். சரிங்களா? பெருக்கணுங்க என்ன வரும்? இங்கே 15, இங்கே -2ன்னு இருக்குது. அப்போ என்ன வரும்? -30ன்னு வருங்களா? 5 2 30 -30. 18, இங்கே ஒரு -1 பெருக்கணுமா -18. நெக்ஸ்ட்டு இங்கே 20 × 0 0, 16 × 1 16. நெக்ஸ்ட்டு 8 × 2 8 2 16ங்களா? 16. நெக்ஸ்ட்டு 7 3 21. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு இப்போ எஃப்ஐடிஐ கண்டுபிடிச்சிருக்கோம். எஃப்ஐடிஐ ஸ்கொயர் கண்டுபிடிக்கணும். இந்த எஃப்ஐயும் டி ஸ்கொயரையும் பெருக்கணும். ஓகேங்களா? இந்த எஃப்ஐயோட வேல்யூயும் இந்த டி ஸ்கொயரோட வேல்யூயும் பெருக்கணும். நமக்கு என்ன கிடைக்கும்? எஃப்ஐ இங்கே 15, இங்கே வந்து 4 இருக்குது. 15 4 60. ஓகேங்களா? இங்கே 18 இருக்குது, இங்கே 1 இருக்குது. பெருக்கணுமா 18. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு இங்கே 20, இங்கே 0 பெருக்குனா 0. நெக்ஸ்ட்டு இங்கே 16, இங்கே 1 16 16.
நெக்ஸ்ட்டு இங்கே 8, இங்கே 4, 4 8 32, இங்கே 7, இங்கே 9, ஓகேங்களா. 7 9 63. இப்போது நம்ம கேபிட்டல் என் கண்டுபிடிக்கணும். இந்த எஃப்ஐயை கூட்டினா அதெல்லாம் கேபிட்டல் என்னங்களா, என்ன வரும், இது எல்லாமே கூட்டினோமா 89ன்னு வரும். அதாவது 84ன்னு வரும், ஓகேங்களா. 84ன்னு வரும். நெக்ஸ்ட்டு இந்த சமேஷன் எஃப்ஐ டிஐயோட மதிப்பு இது எல்லாத்தையும் கூட்டினோமா -48ன்னு வரும். இங்கே வந்து 16 16 32, 32 ஒரு 21, 30 20 50, 53ன்னு வருங்களா. ஆனால் இங்கே -48ன்னு இருக்குது. அப்போ கழிச்சா நமக்கு +5ன்னு வரும், சரிங்களா. இப்போது இது சமேஷன் எஃப்ஐ டிஐ ஸ்கொயரோட வேல்யூ 189, ஓகேங்களா. இப்போது இது எல்லாமே கண்டுபிடிச்சிருக்கோம். நம்ம ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணணும். நமக்கு ஃபார்முலா என்ன, திட்ட விலக்கம் சிக்மா ஈக்குவல் சி இன்ட்டு √of summation fi di square divided by n minus summation fi di by n the whole square. இப்போது திட்ட விலக்கம் கண்டுபிடிக்கணும். சியோட மதிப்பு என்ன, 4ங்களா. 4 பெருக்கல் √of summation fi di square என்னது 189 டிவைடட் பை என்னோட வேல்யூ 84 மைனஸ் சமேஷன் fi diயோட வேல்யூ 5 டிவைடட் பை கேபிட்டல் என்னோட வேல்யூ 84 ஸ்கொயருங்களா. நெக்ஸ்ட் இதை எப்படி பண்ணலாம், 4 இங்கே வந்து 189 டிவைடட் பை 84 மைனஸ் இங்கே என்ன இருக்குது, ஸ்கொயர் பண்ணி எழுதணுங்களா. 5 ஸ்கொயர் 25 டிவைடட் பை 84 ஸ்கொயர் எப்படி பண்ணலாம், 84 × 84ன்னு எழுதலாங்களா. இப்போது பகுதியில் ரெண்டும் சேமாக இருந்தால் மேலே இருக்கிறது மைனஸில் இருக்கிறதுனால ரெண்டையும் கழிச்சிக்கலாங்களா. இப்போ பகுதி சேமாக இல்லை, என்ன பண்ணலாம், இங்கே 84 மேலேயும் கீழேயும் பெருக்கலாங்களா. பெருக்குனா பகுதி சேமாக வந்துடும், ஓகேங்களா. இப்போ டிவைடட் பை 84 பெருக்கல் 84ன்னு எழுதிக்கலாங்களா. 189ஐயும் 84ஐயும் பெருக்குனா நமக்கு என்ன கிடைக்குன்னா 15876ன்னு கிடைக்கும். மைனஸ் இந்த 25 கழிக்கணும். இப்போது இதுலேருந்து 76லேருந்து இந்த 25 கழிச்சோமா நமக்கு என்ன கிடைக்கும், 51ன்னு கிடைக்குமா. 15851ன்னு கிடைக்கும். இங்கே 84 பெருக்கல் 84ங்களா. இப்போது இது தனித்தனியாக ரூட் எடுத்தால் நமக்கு என்ன கிடைக்கும், 4 டிவைடட் பை 84 2 டைம் இருக்கிறதுனால ரூட்டுக்கு வெளியே வரும்போது ஒரு டைம் வந்துடுங்களா. இப்போ 15851க்கு நம்ம வர்க்கமூலம் கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிக்கலாங்களா. இப்போ வர்க்கமூலம் கண்டுபிடிச்சா நமக்கு என்ன கிடைக்குன்னா 15851 இதுக்கு வர்க்கமூலம் கண்டுபிடிக்கணும். நம்ம கடைசீட்லேருந்து 2 டிஜிட்டாக எடுத்துக்கணுங்களா. இங்கே 1 இருக்குங்களா, 1 வந்து 1ஆல் தான் பெருக்க முடியும், அப்போது 0 வந்துடும், ஓகேங்களா. அடுத்தது 2 டிஜிட்டாக எடுத்து எழுதணும். 58 அப்படியே எடுத்து எழுதிக்க போகிறோம். மேலே இருக்கிற ஈவை 2ஆல் பெருக்கணுங்களா, 2 ஓ 2 2. நெக்ஸ்ட்டு இங்கே என்னத்தால் பெருக்கணும், 2ஆல் பெருக்கலாங்களா. 2ஆல் பெருக்கணும் என்ன வரும், 2 2 4 2 2 4ங்களா. அப்போது ரிமைனிங் என்ன இருக்குது, 14ன்னு இருக்கும். அடுத்து 2 டிஜிட் எடுத்து அப்படியே இறக்கி போட்டுக்கணுங்களா. 51 இறக்கி போட்டுக்கணும். இங்கே 12 இருக்குது. 12 2ஆல் பெருக்கணுமா 24ங்களா. 2 4 ஓ 2 2. ஈவெல்லாமே நம்ம 2ஆல் பெருக்கி பெருக்கி போட்டுகிட்டே வரணும். அதுக்கப்புறம் நம்ம 5ஆம் வாய்ப்பாட்டால் போடலாங்களா. 5ஆம் வாய்ப்பாட்டால் போட்டால் 5 25க்கு 5 மீதி 2, 5 20 20 2ம் 22க்கு 2 ரிமைனிங் 2, 2 10 10 2ம் 12 1225ன்னு வரும், சரிங்களா. இப்போ இதை மைனஸ் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும், 11 11ல் 6 கழிச்சோமா 5 கழிச்சா 6, இங்கே ரிமைனிங் 4 இருக்கும். 4ல் 2 கழிச்சோமா 2, 4ல் 2 கழிச்சா 2. நெக்ஸ்ட்டு புள்ளி வச்சுக்கிறோம். 2 2 0வாக தான் இறக்கணும். வர்க்கம் மூலம் கண்டுபிடிக்கிறோம், அதனால் 2 டிஜிட்டாக தான் நம்ம கீழே இறக்கணும். 00 இறக்கிக்கலாங்களா. இப்போ மேலே இருக்கிறதெல்லாம் நம்ம 2ஆல் பெருக்கணுங்களா. 2 10க்கு 0 மீதி 1 2 4 1 5 ஓ 2 2ங்களா. 250ன்னு வந்துடும். இந்த 125 2ஆல் பெருக்கும்போது. இப்போது புள்ளி வச்சு தான் நம்ம 2 0வை கீழே இறக்கியிருக்கோம், அப்படி தானே. அதுக்கப்புறம் இது என்ன வாய்ப்பாடு அடங்கும் நமக்கு,
9ஆம் வாய்ப்பாடு தான் நமக்கு அடங்கும். சரிங்களா? 9ஆம் வாய்ப்பாடு ஓரொம்போ, அதாவது 9 9 81 ஏன்னா இங்கே 0 இருக்கு அடுத்து, அதனால் 8 அப்படியே வரும். 5 45க்கு 5 மீதி 4. அடுத்தது 2 18 18 4 22ங்களா? இப்போ 22,600ன்னு இருக்குது. 22,581ன்னு இருக்குது. அப்போ 19 குறைவாக இருக்குது. அவ்வளோதான். இப்போ நமக்கு புள்ளிக்கு அடுத்து ஒரு ஸ்தானம் வரா மாதிரி எடுத்துக்கலாங்களா? புள்ளிக்கு அடுத்து ஒரு ஸ்தானம் வரா மாதிரி எடுத்துக்கிட்டோமா, இங்கே என்ன கிடைக்கும் நமக்கு? இதோட வர்க்கமூலம், இந்த 15,851ஓட வர்க்கமூலம் தான் 125.9 125.9ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். இதை வந்து கேன்சல் பண்ணலாங்களா? 1 நாளா 4, 2 நாங்க 8, 1 நாங்க 4ங்களா? அப்போ ரிமைனிங் என்ன இருக்குது நமக்கு? 125.9 டிவைடட் பை 21ன்னு இருக்கும். ஓகேங்களா? இப்போ இந்த 21ஆல் நம்ம கேன்சல் பண்ணணும். கேன்சல் பண்ணால் நமக்கு என்ன வரும்? இப்போது இந்த வகுத்தலே போட்டுக்கலாங்களா? 125.9 வகுத்தல் 21ங்களா? எத்தனை 21 வரும்? இப்போது 5 21, 1 5 5, 2 5 10ங்களா? 5 21 வந்து 105ன்னு வரும். ஓகேங்களா? இதை கழிச்சோமா நமக்கு என்ன வரும்? 0 2 20 ரிமைனிங் இருக்குது. அடுத்தது புள்ளி இருக்குங்களா? புள்ளி வச்சு 9 கீழே இறக்கிறாங்களா? அடுத்தது 209ன்னு வருது. 209 எத்தனை 9 டைம் வருங்களா? 1 9 2 18. ஓகேங்களா? 21 9ஐயும் பெருக்கணுமா? 189ன்னு வரும். 9லேருந்து 9 கழிச்சா 0. ரிமைனிங் இங்கே என்ன இருக்குது? 10 கடை வாங்கினா 10ங்களா? 10ல் 8 கழிச்சா 2. ஓகேங்களா? 20ன்னு வரும். எகெயின் நம்ம புள்ளி வச்சுக்கிறதுனால ஒரு 0 சேர்த்துலாங்களா? ஏன்னா 21 இருக்குது, இங்கே 20 இருக்குது. இன்னொரு 0 சேர்த்திக்கிட்டோமா மறுபடியும் 9 தான் வரும். ஏன்னா 9 189ன்னு வருது இல்லைங்களா? ரிமைனிங் என்ன வரும்? 10ல் 9 கழிச்சா 1. இங்கே 9 9ல் 8 கழிச்சோமா 1. ஓகேங்களா? 11ன்னு கிடைக்கும். நமக்கு புள்ளிக்கு அடுத்து 2 ஸ்தானம் வந்தால் போதுமானது. இப்போ இது 2 கேன்சல் பண்ணோமா நமக்கு வகுத்தமா 5.99ன்னு வருது. இது வந்து எதுக்கு நியரஸ்ட் மதிப்பு? அதாவது 5.99ங்கிறது 9ன்னு வந்துட்டாவே நம்ம 6ன்னு எழுதிக்கலாங்களா? அப்போது இந்த கணக்கோட திட்ட விலக்கம் நமக்கு 6ன்னு கிடைச்சிருக்கு. அவ்வளோதான் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த கணக்கு முடிந்தது. அடுத்த கணக்கு பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹை ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு வேத மேக்ஸ். நம்ம 10ஆம் வகுப்பில் புள்ளியலும் நிகழ்தகவுங்கிற பாடத்தில் பயிற்சி 8.1ல் 13வது சம் பார்க்கலாம். 50 மாணவர்கள் 100 மீட்டர் தூரத்தை கடக்க எடுத்துக்கொண்ட கால அளவுகள் கீழே கொடுக்கப்பட்டுள்ளன. அதோட திட்ட விலக்கத்தை நம்ம கண்டுபிடிக்கணும். இது வந்து ஒரு தொடர்ச்சியான நிகழ்வின் பரவலாக இருக்குது. ஏன்னா இது வந்து 8.5 to 9.5 9.5லேயே ஸ்டார்ட் ஆகுது. இங்கே என்ன முடியுதோ அது அடுத்தது ஸ்டார்ட் ஆகுறது அதுலேயே ஸ்டார்ட் ஆகணும். ஓகேங்களா? இப்போது எடுத்துக்கொண்ட நேரம் வினாடியில் கொடுத்துருக்காங்க. அந்த மாணவர்களோட எண்ணிக்கை வந்து கொடுத்துருக்காங்க. இப்போது இதுக்கு திட்ட விலக்கம் நம்ம கண்டுபிடிக்கணும். திட்ட விலக்கம் எப்படி கண்டுபிடிக்கலாம்? நமக்கு ஃபார்முலா தெரியும். சிக்மா ஈக்குவல் டு சி இன்ட்டு சமேஷன் எஃப்ஐ டிஐ ஸ்கொயர் பை என் மைனஸ் சமேஷன் எஃப்ஐ டிஐ பை என் த ஹோல் ஸ்கொயர். அந்த ஃபார்முலாவில் போட்டு நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். சரிங்களா? இப்போது நேரம் வந்து நமக்கு என்ன தெரியும்? 8.5 to 9.5ங்களா? இப்போ வந்து இது ரெண்டுக்கும் சென்டர் பாயிண்ட் என்னது? அதாவது இப்போது 8.5க்கும் 9.5க்கும் சென்டர் மையப்புள்ளி என்னென்னா 8.5 9 9.5ங்களா? அப்போ 9ங்கிறது தானே இதோட சென்டர் பாயிண்ட்டு. அதே மாதிரி 9.5 to 10.5க்கு 9.5 10 10.5ன்னு எழுதலாங்களா? அரை அரையாக சேர்த்து எழுதலாம். அப்போது இதுக்கு 10 தான் சென்டர் பாயிண்ட். அப்போ இதுக்கு 11 12 13 அந்த மாதிரி மையப்புள்ளிகள் வரும். சரிங்களா? இப்போ வந்து இந்த எக்ஸ்ஐ மையப்புள்ளி என்னது? இதுக்கு 9ங்களா? 8 9 9.5. அப்போ 9 தான் வந்து மையப்புள்ளி. அடுத்தது 9.5 to 10.5ல் 9.5 10 10.5. அப்போ 10ங்கிறது மையப்புள்ளி. 10.5 to 11.5ல் என்ன வரும்? 10.5 11 11.5ங்களா? அப்போ 11ன்னு வரும்.
இங்கே 12, இங்கே 13ன்ட்டு வரும். சரிங்களா? எஃப்ஐயோட வேல்யூ என்னது? மாணவர்களோட எண்ணிக்கை தான் எஃப்ஐ. 6, 8, 17, 10, 9ங்களா? 6, 8, 17, 10, 9. ஓகேங்களா? இப்போது டிஐ கண்டுபிடிக்கணுங்களா? டிஐ வந்து நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும்? xi மைனஸ் ஏ பை சிங்களா? இப்போ ஏவோட வேல்யூ சியோட வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கணும். ஏவோட வேல்யூ என்ன? இதில் இருக்கிற சென்டர் பாயிண்ட்டுங்களா, நடுப்புள்ளிங்களா? இப்போ 9, 10, இங்கே 12, 13 நடுவில் 11 இருக்குங்களா? அப்போது ஏ வந்து 11. சிங்கிறது என்னது? இந்த ரெண்டு இடைவெளிகளுக்குள்ள டிஃப்ரென்ஸ். ஓகேங்களா? 8.5லேருந்து 9.5க்குள்ள டிஃப்ரென்ஸ் வந்து என்ன இருக்குது? 1ங்களா? இப்போ 9.5லேருந்து 8.5 கழிச்சா நமக்கு 1 தான் வரும். அதே மாதிரி 10.5லேருந்து 9.5 கழிச்சா 1. இது எல்லாமே வந்து 1ன்னு தான் வரும் அதோட டிஃப்ரென்ஸ். ஓகேங்களா? அப்போ சியோட மதிப்பு 1. நெக்ஸ்ட்டு டிஐ கண்டுபிடிக்கணும். டிஐக்கு என்ன ஃபார்முலா? xi மைனஸ் ஏ டிவைடட் பை சிங்களா? xi வந்து 9 மைனஸ் ஏ வந்து 11 டிவைடட் பை சியோட வேல்யூ 1ங்களா? அப்போது மைனஸ் 11லேருந்து 9 கழிச்சா மைனஸ் 2ன்னு வருங்களா? நெக்ஸ்ட்டு xi வந்து 10 மைனஸ் 11 டிவைடட் பை 1 மைனஸ் 1ன்னு வரும். இங்கே 11 மைனஸ் 11 டிவைடட் பை 1 என்ன வரும்? 0ங்களா? நெக்ஸ்ட்டு 12 மைனஸ் 11 டிவைடட் பை 1 என்ன வரும்? ப்ளஸ் 1 பை 1 தான். அடுத்தது 13 மைனஸ் 11 டிவைடட் பை 1னா ப்ளஸ் 2ன்னு வருங்களா? அவ்வளோதான். இது வந்து டிஐ. நெக்ஸ்ட்டு டிஐ ஸ்கொயர். டிஐயை ஸ்கொயர் பண்ணி எழுதுனா டிஐ ஸ்கொயர். 2 ஸ்கொயர் பண்ணால் 4, 1 ஸ்கொயர் பண்ணால் 1, 0, 1, 4ங்களா? எஃப்ஐடிஐ. எஃப்ஐயோட வேல்யூ இதுங்களா? டிஐயோட வேல்யூ இது. ஓகேங்களா? இது எஃப்ஐ. இது ரெண்டையும் பெருக்கணுங்களா? எஃப்ஐயும் டிஐயும் பெருக்கணும். ஓகேங்களா? 6 ரெண்டையும் பெருக்கினா மைனஸ் 12ன்னு வருங்களா? 8 மைனஸ் 1 மைனஸ் 8. அடுத்தது 17 இன்ட்டு 0 0ங்களா? டிஐ ஸ்கொயரில் பெருக்கிடக்கூடாது, டிஐயில் பெருக்கணும். நெக்ஸ்ட்டு 10 1 பெருக்கணுமா? 10 9 4 அதை 9 2 பெருக்கணும். ஏன்னா டிஐயை தானே பெருக்கணும். 2 18ன்னு வருங்களா? நெக்ஸ்ட்டு எஃப்ஐ டிஐ ஸ்கொயர். இந்த எஃப்ஐயும் டிஐ ஸ்கொயரையும் பெருக்கணும் இதையும். இப்போ 6 4 24. அடுத்தது எஃப்ஐ டிஐ ஸ்கொயருங்களா? 1 8 பெருக்குனா 8. நெக்ஸ்ட்டு 17 0 பெருக்குனா 0. 10 1 பெருக்குனா 10. 4 9 36ங்களா? 36. இப்போது கேபிட்டல் என் வந்து எஃப்ஐயை கூட்டுறது தான் கேபிட்டல் என்னங்களா? கேபிட்டல் என் நமக்கு என்ன கிடச்சிருக்கு? இதெல்லாம் கூட்டினா நமக்கு என்ன வரும்னா 50ன்னு வருங்களா? 50ன்னு வரும். நெக்ஸ்ட்டு சம்மேஷன் எஃப்ஐடிஐயோட வேல்யூ. சம்மேஷன் எஃப்ஐடிஐயோட வேல்யூ என்ன நமக்கு கிடைக்கும்? இது வந்து மைனஸ் 20, இங்கே ப்ளஸ் 28ன்னு வருங்களா? 28லேருந்து 20 கழிச்சோமா ப்ளஸ் 8ன்னு கிடைக்கும். ஓகேங்களா? அடுத்தது சம்மேஷன் எஃப்ஐடிஐ ஸ்கொயரோட வேல்யூ என்ன வரும்னா இது எல்லாத்தையுமே கூட்டினோமா நமக்கு 78ன்னு வரும். ஓகேங்களா? இப்போ இதெல்லாம் ஃபார்முலாவில் நமக்கு தேவையான ஃபார்முலாவுக்கான வேல்யூ எல்லாம் கண்டுபிடிச்சாச்சு. ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணலாம். சியோட மதிப்பு 1 பெருக்கல் ரூட் ஆஃப் சமேஷன் எஃப்ஐடிஐ ஸ்கொயரோட வேல்யூ 78 டிவைடட் பை 50 மைனஸ் சமேஷன் எஃப்ஐடிஐ வந்து 8/50 ஹோல் ஸ்கொயர்னு வருங்களா ஃபார்முலா. நெக்ஸ்ட்டு 1ஆல் பெருக்குனா 1 தான். ஓகேங்களா? இதை எப்படி எழுதலான்னா 78 டிவைடட் பை 50 மைனஸ் இது வந்து எப்படி எழுதலாம்? 8 8 64ன்னு எழுதலாங்களா? ஸ்கொயர் பண்ணால் 50 ஸ்கொயர் பண்ணால் 50 இன்ட்டு 50ன்னு எழுதலாம். இப்போது நமக்கு பகுதி 2 சேமாக இருந்தால் கீழே மேலே இருக்கிறத மைனஸ் பண்ணி அப்படியே எழுதிக்கலாங்களா? அப்போ பகுதி சேமாக இல்லை, இங்கே என்ன இருக்குது 50ஆல், அப்படின்னா நம்ம பெருக்கி வகுக்கணும். ஏன்னா இங்கே 2 டைம் 50 இருக்குது, இங்கே 1 டைம் இருக்குது. அப்போ மேலேயும் கீழேயும் 50ஆல் பெருக்கணும். பெருக்கணும் நமக்கு என்ன கிடைக்குன்னா இப்போது பகுதியில் 50 பெருக்கல் 50ன்னு வந்துருங்களா? இந்த 78ஐயும் 50ஐயும் பெருக்கணுமா நமக்கு என்ன கிடைக்குன்னா 3900ன்னு கிடைக்கும். மைனஸ் இங்கே 64ங்களா? நெக்ஸ்ட்டு
நெக்ஸ்ட் என்ன கிடைக்கும்? இப்போது இந்த 50க்கு ரூட் எடுத்தால் 1/50ன்னு வந்துருங்களா? இந்த 3900லேருந்து 64 மைனஸ் பண்ணாமல் என்ன கிடைக்கும் நமக்கு? 3834ன்னு வருங்களா? 36ன்னு வரும். 3836ன்னு வரும். இதுக்கு நம்ம வர்க்கமூலம் கண்டுபிடிக்கணும். சரிங்களா? வர்க்கமூலம் கண்டுபிடிச்சா என்ன கிடைக்கும் நமக்கு? 3836க்கு வர்க்கமூலம் எடுக்கணும். 2 நம்பராக பிரிக்கணுங்களா? இப்போ 38க்கு என்ன வர்க்கமூலம்? 6×36ன்னு எழுதலாங்களா? ரிமைனிங் 2 2 டிஜிட்டாக கீழே இறக்கி போடணும். 236 மேலே இருக்கிற ஈவை 2ஆல் பெருக்கணுங்களா? 12ன்னு வந்துடும். நெக்ஸ்ட்டு நம்ம என்ன வாய்ப்பாட்டால் போடலான்னா 1ஆம் வாய்ப்பாடு தான் வரும். ஏன்னா ஓர் 21 ஓர் 121 121ன்னு வரும். 2னா 40க்கு மேலே போயிருங்க. 36 தான் இருக்குது. அதனால் ஒரு டைம் மட்டும்தான் வரும். 6லேருந்து 1 கழிச்சோமா 5, 3லேருந்து 2 கழிச்சோமா 1, 2லேருந்து 1 கழிச்சா 1. நெக்ஸ்ட்டு நம்ம இங்கே இறக்கிறதுக்கு நம்பர் இல்லை. அப்போ என்ன பண்ணலாம்? புள்ளி வச்சு 2 0 போட்டுக்கணும். ஓகேங்களா? ஏன்னா 2 டிஜிட்டாக தான் இறக்கணும். இந்த ஈவை 2ஆல் பெருக்கணும் என்ன வரும்? 1 2 6 2 12ங்களா? 122ன்னு வரும். நெக்ஸ்ட்டு நம்ம எந்த வாய்ப்பாட்டால் போடலாம்? 9ஆம் வாய்ப்பாட்டால் போடலாம். ஓகேங்களா? 9ஆம் வாய்ப்பாட்டால் போட்டால் 9 9 81ங்களா? 81. ஏன்னா அங்கே 0 வர்றதுனால 81க்கு 1 மீதி 8 இருக்கும். 2 9 18. 2 9 18 8 26ன்னு வரும். 26 ரிமைனிங் 2ன்னு வரும். நெக்ஸ்ட்டு 2 9 18 2 20க்கு 0 மீதி 2 1 9 9 2 11ன்னு வரும். ஓகேங்களா? இப்போது 11500லேருந்து 11061 நம்ம மைனஸ் பண்ணணும். ஓகேங்களா? இப்போ இங்கேருந்து கடை வாங்கினா 10 10ல் 1 கழிச்சா 9ன்னு வரும். நெக்ஸ்ட் இங்கே 9 இருக்குது. 9ல் 6 கழிச்சோமா என்ன வரும்? 3ங்களா? 3ன்ட்டு வரும். நெக்ஸ்ட்டு இங்கே 4 இருக்குங்களா? ஏன்னா ஒன்று கடன் கொடுத்துட்டா அங்கே 4 இருக்கும். அவ்வளோதான். 439ங்களா? நெக்ஸ்ட்டு இதை வந்து என்ன பண்ணலாம்? 2ஆல் ஈவெல்லாம் 2ஆல் பெருக்கணுங்களா? 9 2 18க்கு 8 ரிமைனிங் 1 1 2 1 3 6 2 12. இங்கே வந்து 1238ன்னு வரும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு இங்கே என்ன பண்ணலாம்? 2 0 இறக்கி போடணுங்களா? இப்போது 3ஆம் வாய்ப்பாட்டால் போடலாம். 3ஆம் வாய்ப்பாட்டால் போட்டால் 3 9. நெக்ஸ்ட்டு 8 24க்கு 4 மீதி 2 9 9 2 11க்கு 1 மீதி 1 2 6 1 7 1 3 3. இதை கழிச்சா எது வந்தாலும் நமக்கு ஓகே தான். நம்ம வந்து 61 புள்ளி மேலே இருக்கிற ஈவு மட்டும் நமக்கு கிடைச்சா போதுமானது. 1/50. இதுக்கு ரூட் எடுத்தால் நமக்கு என்ன கிடைக்கிது? வர்க்கமூலம் எடுத்தால் 61.93 61.93 நமக்கு கிடைக்கும். ஓகேங்களா? இப்போது இதை வந்து நம்ம சிம்ப்ளிஃபை பண்ணணும். சிம்ப்ளிஃபை பண்ணனா நம்மளுக்கு என்ன வரும்? 5ஆம் வாய்ப்பாட்டால் பண்ணலாங்களா? 5ஆம் வாய்ப்பாட்டால் பண்ணோமா வகுத்தரலாம். விடுங்க. 61.93ங்களா? இதை வகுத்தா நமக்கு என்ன கிடைக்கும்? ஓர் 50 50. ரிமைனிங் என்ன? 11ங்களா? அப்போ இங்கே புள்ளி இருக்குது. இங்கே ஒரு 9 இறக்கி போடலாங்களா? அடுத்தது நமக்கு 2 டைம்ஸ் வருங்களா? 2 டைம்ஸ்னால் 2 50 100ன்னு வருங்களா? ரிமைனிங் இந்த 19 அப்படியே வரும். அடுத்தது 3 கீழே இறக்கி போட்டோமா 3 50 150ன்னு வரும். ரிமைனிங் 43ன்னு வரும். அப்போ 1.23 அந்த மாதிரி வருங்களா? அடுத்தது இங்கே வந்து ஆல்ரெடி புள்ளிக்கிறதுனால 0 சேர்த்திக்கலாங்களா? ஏன்னா இங்கே 43 இருக்குது, இங்கே 50 இருக்குது. அதனால் அடங்காது. அதனால் 0 ஒன்று சேர்த்திக்கிட்டோமா 8ங்களா? 8 40 400ன்னு வரும். ரிமைனிங் 30 வருங்களா? இப்போது புள்ளிக்கு அடுத்து நமக்கு 3 ஸ்தானம் வந்து போதுமானதாக இருக்கும். 1.238. இதில் நம்ம 2 தசம இடத்திருத்தமாக எழுதணுன்னா எப்படி எழுதலான்னா 1 இந்த 3ஆவது ஸ்தானத்துக்கு அடுத்த நம்பர் வந்து 5 அல்லது 5 விட பெருசாக இருந்தால் அதாவது 2ஆவது ஸ்தானத்துக்கு அடுத்த நம்பர் 5 அல்லது 5 விட பெருசாக இருந்தால் இந்த 2ஆவது ஸ்தானத்தில் 1 கூட்டிக்கணுங்களா? அப்போ
1.24. இதுதான் வந்து இந்த கணக்கோட திட்ட விலக்கம். அவ்வளோதான் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த சம் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான சம். இந்த கொஷின் நம்பர் 13 வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான சம்மு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு வேத மேக்ஸ். நம்ம 10ஆம் வகுப்பு புள்ளியலும் நிகழ்தகவுங்கிற பாடத்தில் பயிற்சி 8.1ல் 14th சம் பார்க்கலாம். 100 மாணவர்கள் கொண்ட ஒரு குழுவில் அவர்கள் எடுத்த மதிப்பெண்களின் சராசரி மற்றும் திட்ட விலக்கமானது முறையே சராசரி 60னும் திட்ட விலக்கம் வந்து 15னும் கொடுத்துருக்காங்க. பின்னர் அதாவது 100 மாணவர்களோட மதிப்பெண்ணோட சராசரி திட்ட விலக்கத்தையும் கொடுத்துட்டாங்க. ஆனால் அதுக்கப்புறம் தான் செக் பண்ணுறாங்க 45 மற்றும் 72 என்ற 2 மதிப்பெண்களுக்கு பதிலாக முறையே 40, 27 என்று தவறாக பதிவு செய்யப்பட்டது. ஓகேங்களா? இந்த 2 மதிப்பெண்களுக்கு பதிலாக இந்த தவறான 2 மதிப்பெண்களை எடுத்து சராசரியும் திட்ட விலக்கமும் கண்டுபிடிச்சிருந்துருக்காங்க. ஓகேங்களா? அப்போ தெரிய வந்தது அவற்றை சரி செய்த பின்பு கிடைக்கப்பெறும் புதிய தரவோட சராசரியும் திட்ட விலக்கத்தையும் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. பார்க்கலாங்களா? இப்போ மாணவர்களோட எண்ணிக்கை மொத்தம் எத்தனை மாணவர்கள்? 100 மாணவர்கள். அந்த தவறான சராசரி எவ்வளோன்னு சொல்லியிருக்காங்க? 60. அடுத்தது தவறான திட்ட விலக்கம் 15. சரியான மதிப்பு என்ன? 45, 72. ஆனால் தவறான மதிப்பு 45க்கு பதிலாக 40னும் 72க்கு பதிலாக 27னும் தவறாக எடுத்துருந்துருக்காங்க. ஓகேங்களா? இப்போது இதோட அந்த தவறாக எடுத்தாங்க இல்லைங்களா, அதுக்கான சமேஷன் எக்ஸ் கண்டுபிடிக்கலாங்களா? அப்போது எக்ஸ் பாரோட வேல்யூ நமக்கு என்ன தெரியும்? அதாவது சராசரிங்கிறது 60. ஓகேங்களா? சமேஷன் எக்ஸு தெரியாது. n வந்து 100ங்களா? அப்போது சமேஷன் எக்ஸோட வேல்யூ என்னென்னா, இந்த வகுத்தலில் இருக்கிறது சமக்குறிக்கு தானே வந்தால் பெருக்கலாக மாறிடும். அப்போ 60 × 100 6000ன்னு வந்துடுங்களா? 6000. சமேஷன் எக்ஸோட வேல்யூ 6000. ஓகேங்களா? இது வந்து தவறாக எடுத்த மதிப்பெண்கள் இருக்கு இல்லைங்களா, அதற்கான சமேஷன் எக்ஸ் தான் 6000. அப்போ சரியான சமேஷன் எக்ஸ் எப்படி கண்டுபிடிக்கணும்னா, இந்த 6000த்திலிருந்து தவறானது என்னது? தவறான மதிப்பு 40, 27ங்களா? அதை கழிச்சிடணும். ஓகேங்களா? அதை கழிச்சிட்டு சரியான மதிப்பு என்னது? 45, 72. அது ரெண்டையும் கூட்டிக்கணும். சரிங்களா? தவறானதெல்லாம் கழிச்சிட்டு சரியானதை எடுத்து கூட்டிக்கிட்டா நம்மளுக்கு சரியான சமேஷன் எக்ஸ் வந்து கிடச்சிரும். சரியான தரவுகளோட சமேஷன் எக்ஸ் வந்து கண்டுபிடிச்சிடலாம். அப்போது இதெல்லாம் மைனஸ் பண்ணி கூட்டினோமா நமக்கு 6050ன்னு கிடைக்கும். பழசை விட 50 வந்து அதிகமாக கிடைக்கும். ஓகேங்களா? இதுதான் சரியான சமேஷன் எக்ஸு. இப்போது சரியான சராசரி நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? சரியான சராசரினா எக்ஸ் பாருங்களா? எக்ஸ் பார்னு என்னது? சமேஷன் எக்ஸ் பை என்னங்களா? சரியான சமேஷன் எக்ஸ் என்னன்னு கண்டுபிடிச்சிருக்கோம்? 6050 டிவைடட் பை 100ங்களா? என்னோட மதிப்பு 100. ஒரு 0க்கு ஒரு 0 கேன்சல். அப்போது சரியான எக்ஸ் பார் வந்து 60.5ன்னு வரும். ஓகேங்களா? இதை வகுத்தமாக 60.5ன்னு வந்துடும். நெக்ஸ்ட்டு சரியான மதிப்போட திட்ட விலக்கமும் நம்ம கண்டுபிடிக்கணும். சரியான திட்ட விலக்கம் நம்ம தவறான திட்ட விலக்கம் கண்டுபிடிச்சி தான் அதிலிருந்து சரியான திட்ட விலக்கத்தை நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஓகேங்களா? அப்போது தவறான திட்ட விலக்கம் என்ன? சிக்மா ஈக்குவல் டு √ ஃபார்முலா சமேஷன் எக்ஸ் ஸ்கொயர் பை n மைனஸ் சமேஷன் எக்ஸ் பை n த ஹோல் ஸ்கொயருங்களா? தவறான திட்ட விலக்கம் நமக்கு என்ன கொடுத்துருந்தாங்க? சிக்மா 15. அப்போது √ சமேஷன் எக்ஸ் ஸ்கொயரோட வேல்யூ நமக்கு தெரியாது. டிவைடட் பை என்னோட வேல்யூ 100ங்களா? மைனஸ் சமேஷன் எக்ஸ் பை n அதோட வேல்யூ என்ன? 60. ஏன்னா எக்ஸ் பார் கண்டுபிடிக்கணுன்னா என்ன பண்ணணும்? அதுக்கு ஃபார்முலா சமேஷன் எக்ஸ் பை என்னங்களா? அப்போ அந்த தவறான மதிப்போட சராசரி என்னது நமக்கு? சராசரிக்கு ஃபார்முலா சமேஷன் எக்ஸ் பை n. அப்போது அந்த தவறான மதிப்போட சராசரி 60 நமக்கு கொடுத்துருந்தாங்களா? அப்போது இதுக்கு பதிலாக நம்ம 60ன்னு போட்டு இங்கே ஸ்கொயர் போட்டுக்கணும். ஓகேங்களா? இப்போது
நம்ம 2 பக்கமும் வந்து ஸ்கொயர் எடுக்கலாங்களா, வர்க்கமூலம் எடுத்தால் நமக்கு ரூட்டு கேன்சல் ஆகிடும். ஓகேங்களா, அப்போ 2 பக்கமும் வர்க்கமூலம் எடுத்தால் நமக்கு என்ன கிடைக்கும், ஸ்கொயர் எடுத்தால் 15 ஸ்கொயர் எடுத்தால் என்ன கிடைக்கும், 225ங்களா, 225. இது ஸ்கொயரும் ரூட்டும் கேன்சல் ஆகி சமேஷன் எக்ஸ் ஸ்கொயர் டிவைடட் பை 100 மைனஸ் இந்த 60 ஸ்கொயர் பண்ணோமா 6 36, இங்கே 2 0ன்னு வந்துடும், 3600ன்னு வந்துடும். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு இந்த மைனஸ் 3600 இந்த சைடு வந்தால் ப்ளஸ் 3600ன்னு வந்துடுங்களா, ப்ளஸ் 3600ஐயும் ஒரு 225ஐயும் கூட்டணும். ஓகேங்களா, ப்ளஸ் 3600 ஈக்குவல் டு சமேஷன் எக்ஸ் ஸ்கொயர் பை 100. இது ரெண்டையும் கூட்டினா நமக்கு என்ன கிடைக்கும், 600 ஒரு 200 800ங்களா, 382825 ஈக்குவல் டு சமேஷன் எக்ஸ் ஸ்கொயர் பை 100. ஓகேங்களா, இதிலிருந்து நம்ம இந்த வகுத்தல்ல இருக்கிற 100 இங்கே வந்தால் என்னாகும், பெருக்கலாக மாறிடுங்களா, அப்போ 3825 இங்கே 00ன்னு வந்துடுங்களா, பெருக்கலாக வந்துடும், சமேஷன் எக்ஸ் ஸ்கொயர். ஓகேங்களா, இப்போ சமேஷன் எக்ஸ் ஸ்கொயரோட வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கோம். நம்ம இது வந்து தவறான சமேஷன் எக்ஸ் ஸ்கொயர். ஓகேங்களா, நம்மளுக்கு சரியான சமேஷன் எக்ஸ் ஸ்கொயர் கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணணும், இதோட அதாவது தவறான மதிப்புகளை கழித்து சரியான மதிப்புகளை கூட்டணும். ஆனால் இங்கே எக்ஸ் ஸ்கொயர் அப்படிங்கிறதுனால நம்ம அதை ஸ்கொயர் பண்ணி கழித்து கூட்டிக்கணும். சரிங்களா, இப்போது சமேஷன் எக்ஸ் ஸ்கொயரோட வேல்யூ கண்டுபிடிச்சிருந்தோம். இது வந்து தவறான மதிப்புகளோட சமேஷன் எக்ஸ் ஸ்கொயர். நம்ம சரியான மதிப்புகளோட சமேஷன் எக்ஸ் ஸ்கொயர் கண்டுபிடிக்கணும் என்ன பண்ணணும், தவறான மதிப்பெண்களை ஸ்கொயர் பண்ணி கழிக்கணும். சரிங்களா, ஏன்னா இங்கே வந்து எக்ஸ் ஸ்கொயர்னு சமேஷன் எக்ஸ் ஸ்கொயர்னு இருக்கப்போ அந்த மதிப்புகள் எல்லாத்தையும் ஸ்கொயர் பண்ணி கழிக்கணும், சரியான மதிப்புகளை ஸ்கொயர் பண்ணி கூட்டணும். சரிங்களா, இப்போது இது எல்லாமே சிம்பிளிஃபை பண்ணால் நமக்கு என்ன வரும், 3,82,500ங்களா, மைனஸ் 16,00ங்களா, 27 ஸ்கொயர் பண்ணோமா 729 ப்ளஸ் 45 ஸ்கொயர் பண்ணோமா 2025ன்னு வரும், ப்ளஸ் இது வந்து 72 ஸ்கொயர் பண்ணோமா 5184ன்னு வரும். ஓகேங்களா, இப்போ என்ன பண்ணலான்னா இது எல்லாத்தையுமே மைனஸ் பண்ணி கூட்டணுமா நமக்கு கிடைக்கிற வேல்யூ வந்து 387380. ஓகேங்களா, இது வந்து சரியான மதிப்புகளோட சமேஷன் எக்ஸ் ஸ்கொயர். இப்போது நாம் திட்ட விலக்கம் கண்டுபிடிக்கலாங்களா, சரியான திட்ட விலக்கம். ஓகேங்களா, சரியான திட்ட விலக்கம் வந்து நமக்கு என்ன ஃபார்முலா, சமேஷன் எக்ஸ் ஸ்கொயர் பை n மைனஸ் சமேஷன் எக்ஸ் பை n த ஹோல் ஸ்கொயருங்களா. இப்போது சமேஷன் எக்ஸ் ஸ்கொயரோட வேல்யூ இங்கே என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், சரியான மதிப்புகளுக்கு 38 73 80ங்களா, டிவைடட் பை என்னோட வேல்யூ நமக்கு 100ங்களா, மைனஸ் அதாவது இது சமேஷன் எக்ஸ் பை என்னன்னா நம்ம என்ன எழுதுவோம், எக்ஸ் பாரோட வேல்யூ சரியான சராசரி, சரியான மதிப்புகளோட சராசரி தானே எக்ஸ் பை சமேஷன் எக்ஸ் பை என்னன்னா சராசரி. இப்போ சரியான மதிப்புகளோட சராசரி 60.5ன்னு கண்டுபிடிச்சிருந்தோம், இங்கே ஃபார்முலாவில் இருக்கிற ஸ்கொயரு. ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு இதெல்லாம் ஸ்கொயர் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்குன்னு பார்க்கலாங்களா. இதை வந்து வகுத்தமாக நமக்கு என்ன கிடைக்கும், 100ஆல் வகுத்தமாக 38,703.8ன்னு கிடைக்கும். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு இதை வந்து ஸ்கொயர் பண்ணோமா 60.5, அதை வந்து ஸ்கொயர் பண்ணால் என்ன கிடைக்குன்னா 3660.25 அப்படின்னு கிடைக்கும். ஓகேங்களா, இப்போ இதுலேருந்து இதை மைனஸ் பண்ணணுமா நமக்கு என்ன கிடைக்குன்னா √213.55ன்னு கிடைக்கும். ஓகேங்களா, இப்போ இதுக்கு 213.55க்கு நம்ம வர்க்கமூலம் கண்டுபிடிக்கலாங்களா, 213.55 இதுக்கு வர்க்கமூலம் கண்டுபிடிச்சா என்ன, 2 டிஜிட்டாக நம்ம எடுத்துக்கணுங்களா. அப்போது இது 2 போயிடுச்சுன்னா இந்த 2 மட்டும் இருக்கும். அப்போ இதுக்கு வர்க்கமூலம் என்ன கிடைக்கும், 1ன்னு வருங்களா, ஓர் 1 1 2 போட்டோமா 4ன்னு வந்துடும், 2 விட அதிகமாக போயிடும், அதனால் ஓர் 1 1 எடுத்துக்கிட்டோம். இப்போது ஈவில் இருக்கிற ரிமைனிங் 2ல் 1 கழிச்சோமா 1ங்களா, ஈவில் இருக்கிறத 2ஆல் பெருக்கிக்கணும். ஓகேங்களா,
ஈவில் இருக்கிறத 2ஆல் பெருக்கிட்டு மறுபடியும் 4ஆம் வாய்ப்பாட்டால் போடணுங்களா. இது வந்து அடுத்து 2 டிஜிட்டை கீழே இறக்கணும். 4ஆம் வாய்ப்பாட்டால் போட்டோமா 4 16 16க்கு 6 ரிமைனிங் 1 4 2 8 1 9 96ங்களா. ரிமைனிங் இதை கழிச்சோமா நமக்கு என்ன கிடைக்கும் 13 13ல் 6 கழிச்சோமா 7ங்களா. நெக்ஸ்ட்டு இங்கே வந்து என்ன கிடைக்கும் 10ல் 9 கழிச்சா 1. அடுத்தது 2 டிஜிட்டு கீழே இறக்கி போட்டுக்கணுங்களா. 2 2 டிஜிட்டாக தான் இறக்கி போடணும், ஏன்னா வர்க்கம் மூலம். இங்கே அடுத்து புள்ளி இருக்கிறதுனால புள்ளி வச்சுக்கலாங்களா. இப்போ இதை ஈவை வந்து 2ஆல் பெருக்கி போடணும், அப்போ 28ன்னு வரும். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு இங்கே என்ன வரும்னா 6ஆம் வாய்ப்பாடு போடலாங்களா. 6ஆம் வாய்ப்பாடு 6 36 ரிமைனிங் 3 8 48 51க்கு 1 மீதி 5 அதுக்கப்புறம் 2 12 12 5 17 ஓகேங்களா. 15ல் 6 கழிச்சா 9ங்களா. ரிமைனிங் 4 4ல் 1 கழிச்சோமா 3 ஓகேங்களா. இப்போது நமக்கு வர்க்கமூலம் என்ன கிடச்சிருக்குன்னா 14.6ன்னு கிடச்சிருக்கு. நமக்கு புக்கில் வந்து ஆன்சரு புள்ளிக்கு அடுத்து 2 டிஜிட் கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும், வர்க்கமூலத்துலேயும் புள்ளிக்கு அடுத்து இன்னொரு டிஜிட் கண்டுபிடிக்கணுங்களா. அப்போது மேலே இருக்கிற ஈவை 2ஆல் பெருக்கினா என்ன கிடைக்கும் 6 2 12ங்களா. 12 ரிமைனிங் 1 2 8 8 1 9 1 2 2ங்களா. 292ன்னு வரும். அந்த ஈவை வந்து 2ஆல் பெருக்கிக்கணும். நெக்ஸ்ட்டு இங்கே என்ன போடலாம் 1ஆம் வாய்ப்பாடு போடலாங்களா. ஏன்னா இங்கே வந்து இருக்கிறது ரிமைனிங்கு 2 0 இறக்கி போடணும். ஏன்னா இங்கே இதுக்கு மேலே நம்பர் இல்லை, நம்ம 0 2 2 டிஜிட்டாக தான் இறக்கி போடணும் வர்க்கமூலங்கிறதுனால. இப்போது 3900 இருக்குது, இங்கே 292ன்னு இருந்துச்சு. அப்போ 1ஆம் வாய்ப்பாடு மட்டும்தான் போட முடியும். ஓகேங்களா. 2ஆம் வாய்ப்பாடு போட்டோமா 4000க்கு மேலே போயிடும். ஓகேங்களா. அதனால் இங்கே 3900 தான் இருக்குது, நம்ம 1ஆம் வாய்ப்பாடு தான் போட முடியும். அப்போ 2 9 2 1ன்னு வரும். ஓகேங்களா. இது மைனஸ் பண்ண எது வந்தாலும் ஓகே. நம்மளுக்கு தேவை புள்ளிக்கு அடுத்து 2 டிஜிட், அவ்வளோதான். அப்போது 14.61 இதுதான் வந்து புதிய மதிப்பெண்களோட திட்ட விலக்கம். ஓகேங்களா. இப்போ சராசரி புதிய தரவுகளோட சராசரி என்ன கண்டுபிடிச்சிருந்தோம் 60.5. புதிய தரவுகளோட திட்ட விலக்கம் 14.61. அவ்வளோதான் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த சம் முடிந்தது. அடுத்த சம் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.